என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா! வாழ்க வளமுடன். ஐயா துவங்கலாங்கய்யா? அன்புக்குரிய தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளையினுடைய சீரிய சிறந்த சிறப்புக்குரிய ஆன்மநேய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் ஒரு சேர சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று அருட்தந்தை மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய முந்தையோர்களிலே புத்தர் ஞானம் பெற்றார் என்று அறிகிறோம். புத்தருடைய திருவுருவம் அது படமாகவோ அல்லது சிலையாகவோ எல்லா இடங்களிலும் இருக்க பார்க்கிறோம். எப்படி நமக்கு இப்படி ஒரு ஈடுபாடு என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், அவர் முழுமையான தியான நிலையிலே சமநிலையிலே இருந்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, அந்த தியானம் நமக்கும் அது போன்ற சமநிலை கிட்டினால் சிறப்பாக இருக்குமே என்ற அவாவின் காரணமாக தான் உலகத்தவர்கள் எங்கு பார்க்கினும் புத்தருடைய வடிவங்களை அமைத்திருக்கிறார்கள், காண முடிகிறது. அப்படிப்பட்ட புத்தர் சித்தார்த்தனாக ஒரு இளவரசனாக வாழ்ந்தவர். உலகியல் இன்ப துன்பங்களிலே எந்த அளவிலும் அனுபவமோ அறிமுகமோ இல்லாதவர். ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது காண்கின்ற காட்சிகள், பிணியாளர், நோயுற்ற, முதுமையிலே துன்பப்படுகிறவர் மற்றும் மரணமுற்ற மனிதனை சுமந்து செல்லுகின்ற காட்சியை காண்கிறார். இப்படிப்பட்ட பிணி, மூப்பு, சாவு என்ற 3 துன்பங்களும் எல்லா மனிதருக்கும் உண்டு என்பதை அறிகிற போது அவருக்கு இப்படி 3 துன்பங்களை எதிரிலே வைத்துக் கொண்டு நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சிந்தித்தார். தன்னுடைய இல்லத்திலிருந்து விலகினார். இந்த 3லிருந்து விடுபடுவதற்கான வழிகளை தேடினார், பலவாறாக தேடினார். விரதம் இருத்தல், தவம் இருத்தல், தனித்திருத்தல், மௌனத்திருத்தல், மந்திரங்களில் இருத்தல், இன்னும் பலவாறாக அவர் தேடிய போதெல்லாம் அவருக்கு போதிய தெளிவு அமைய. எத்துணை காலங்கள் அவர் பல விஷயங்களை செய்து செய்து முயற்சி செய்து ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தேடிய போது கிடைக்காத ஒன்று அந்த ஞானம். அவர் அதனை தேடாத போது கிடைத்தது என்பதுதான் அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சிறப்பாக. என்று சொன்னால் சுயம் பிரகாசம் என்று சொல்லுவார். அவ்வாறு இங்கே நம்முடைய பிரசன்ஸ் இருக்கிறத விட்டுட்டு நாம் நம்முடைய புலன்களாலும் மனதாலும் புறத்தை தேடுகின்ற ஒரு அவலநிலை. இந்த ஒரு நிலையிலேதான் அவருக்கு கிடைக்காத ஒரு விடை. போதி மரத்தடியிலே அமர்ந்தார், உள்ளே நோக்குகின்றார். அப்போது அவர் உணர்ந்த ஒரு ஞானத்தை
முறையான புத்த மதமாக விரித்துரைத்து அதற்கான திரிபிடகம் போன்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படுத்தி கொடுக்க நாம் அறிவோம். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்பதாக. இதனிலே முதலிலே புத்தன் மீது உள்ள நம்பிக்கை அங்கு முதலாவதாக தேவைப்படுகிறது. புத்தன் மீது உள்ள நம்பிக்கையை தாண்டி அந்த தர்மம், அவர் சொன்ன உரைகள், விளக்கங்கள், வழி, அவை அடுத்து நமக்கு முறைப்படுத்தப்பட வேண்டியிருக்கு. இதையெல்லாம் பெறுவதற்காக அந்த நல்ல ஒரு இணக்கம் என்று சொல்லக்கூடிய சங்கம் சரணம் கச்சாமி என்று சொன்னார். அப்படி புத்தருடைய ஞானத்தை நாம் திரும்பி பார்க்க முற்படுகிற போது, அன்பர்களே, நம்மிடத்துல உள்ளபடி உள்ளதே என்றுதான் பொருள். புத்தர் வழங்கிய தியானத்தின் பெயர் விபாஷனா என்று சொல்லுவார். நாடு முழுவதும் விபாஷன தியான மையங்கள் இருக்கிறது. சென்னையில இன்டர்நேஷனல் சென்டர் இருக்கிறது. நானும் அங்கு சென்று 10 நாட்கள் கலந்து கொண்டு வந்தது. 10 நாட்களும் முழு மௌனத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு மௌனத்திலிருந்து அவர் சொன்ன பேருண்மையை உணர்வதற்காக, நாமே அனுபவபூர்வமாக உணர்வதற்காகத்தான் அந்த பயிற்சியை முறைப்படுத்தி தருகின்றார். உள்ளதை உள்ளபடி பார்த்தல் என்றால் நாம் புறத்திலே காண முடியாது. அகத்திலே காண வேண்டிய ஒன்றினை உள்நோக்கி பார்க்கின்ற சமணருடைய ஆழ்காட்சி தியானம் போலத்தான் புத்தருடைய விபாஷனா. அந்த விபாஷனா தியானம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகளை செய்து அடைய முற்பட்டிருக்கும். அவ்வாறு மூச்சு பயிற்சிகளை செய்வதன் மூலமாக குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கெல்லாம் அறிந்தவர்கள் நம்முடைய சித்தர்கள். ஆனால் எந்த முயற்சியும் தேவையில்லை, எந்த பயிற்சியும் தேவையில்லை. தனிச்சிறன் தேடாத போதே அவருக்கு ஞானம் கிடைத்ததனால்தான் அவரை புத்தர் என்று சொல்லுவோம். புத்தர் என்று சொல்லுக்கு ஞானம் பெற்றவர் என்று. நாம் என்றைக்கு ஞானம் பெறுகிறோமோ அன்றைக்கு எப்படி அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நம்ம எல்லாம் துரியாதீதத்தை அமைத்துக் கொடுத்து, நீங்கள் அந்த துரியாதீதம் என்ற பெருநிலையை உணர்ந்த போது நீங்களும் அருள்நிதியர்கள் தான், பிரம்மஞானிகள் தான், பிரம்மத்தை உணர்ந்தவர் தான் என்று நம்மையும் மகரிஷி அவர்கள் கை தூக்கி விட்டார்கள் இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ அந்த பிரம்மஞானம் என்பது ஏதோ அடையப்படக்கூடிய ஒரு பொருளாக, மோட்சம் என்பது ஏதோ அடையக்கூடிய ஒரு பொருளாக, முழுமை என்பது நாம் பெற வேண்டிய ஒன்றாக, முக்தி என்பது நமக்காக அங்கே தனியே இருக்கக்கூடிய ஒரு பெருநிலையாக எல்லாம் நூல்களிலே கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சுயம் பிரகாசமாக நாம் அதுவாகவே தான் இருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி எது என்று சொன்னால், நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாந்திரி மகரிஷி அவர்கள் இளநிலை அகத்தாய்விலே நான் யார் என்ற தலைப்பை கொடுக்கின்றார். அந்த நான் யார் என்ற தலைப்பை கண்டவர் தான் பகவான் ஸ்ரீ ரமணர் என்பதை நேற்றைக்கு முன்தினம் பழனியில ஜெயந்தி விழா நடத்தினோம்.
அந்த விசாரணை மார்க்கங்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக மகரிஷியினுடைய நோக்கிலே நமக்கு எவ்வாறு புரிகிறது என்று சொன்னால், மகரிஷி கொடுக்கிற பிரபஞ்ச உயிரின பரிணாமத்தை புரிந்து கொள்கிறோம். இந்த உலகம் படைக்கப்படவில்லை, படைக்கப்பட்டிருந்தால் கடவுள் என்று ஒன்று உண்டு, உலகம் என்று உண்டு, படைத்தல் என்று ஒன்று உண்டு, மூன்று உண்டு என்பதை இவ்வாறு காண்பான் காணப்படுபொருள் காட்சி என்று மூன்று இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் எல்லா நூல்களும் வகைப்படுத்தி இருக்கிறது, வழிப்படுத்தி. இப்படியெல்லாம் பயிற்சிகள் மூலமாக அடைவதற்கான முயற்சிகளை காட்டிலும் உள்ளபடி உள்ளது உள்ளதே உணர் என்பதை உள்ளது 40 என்ற கவியிலே பகவான் ரமணர் அவர்கள் உள்ள பொருள் உள்ளபடி உள்ளத்து உள்ளதே, அதனை உள்ளல் எவன் என்று கேட்கிறார். அதை போய் நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன வேண்டி கிடக்கு? அப்ப அதைத்தான் நாம் அதுவாகவே இருக்கிறோம் என்ற விஞ்ஞான அடிப்படையிலான விளக்கத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்த பின்னர் தான் அன்றைக்கு அந்த மகான்கள் உணர்ந்த பேருண்மையை இன்றைக்கு நாம் தெளிந்த ஞானத்தால் அதுவாகவே தான் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலையிலேதான் சுத்த மூச்சினை கவனித்தல் என்ற விபாசனா தியானத்தை முதல் படியை கொடுப்பார். இயல்பாக மூச்சு விட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம். அமைதியாக இருந்து, மௌனமாக இருந்து, தனியே இருந்து உள்ளே செல்லுகின்ற மூச்சையும் வெளியே செல்லுகின்ற மூச்சையும் கவனிக்கின்ற அளவுக்கு மனம் மைன்யூட்டாக ஒன்றி ஒடுங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு 4 நாட்கள், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம், 4 நாட்கள் பயிற்சி. மிகச் சிறப்பான அனுபவமாய் இயல்பாக தன்னிருப்பிலே புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவமும் அதற்குரிய ஆற்றல் ஒருமுகப்பாடும் பெற்ற பின்னர் 5வது நாளிலே விபாசனா என்ற புதருடைய அந்த தனி சிறப்பான தியான முறையை வழங்குகின்ற போது அந்த பயிற்சியானது நம்முடைய உடலிலே உச்சி முதல் பாதம் வரையில செல்கள் தோறும் அது செயல்படுகின்ற நமக்கு இயல்பாக நாமே உணரக்கூடிய ஒரு இயல்பான மாற்றத்தை நாம் உணரும். உடல் லேசாகி செல்களிலே உள்ள பதிவுகள் எல்லாம் நீங்கி தூய்மை பெறுகின்ற காட்சியை பார்க்கலாம். ஆனால் இதுவும் பயிற்சி தானே என்று நாம் சிந்திக்க முடிகிறது. அந்த இடத்திலேதான் புத்தர் மிகச் சிறப்பாக எடுத்து கூறுகிறார், மனம் நிகழ்காலத்தில் இருத்தல் என்பதை உணர்வதற்குத்தான் அந்த சுத்த மூச்சு என்று ஒன்றை குறிப்பிடுகின்றார். ஆம், மூச்சை இழுத்து விடுன்னு சொன்னா பயிற்சி ஆயிடுது. அதை செய்யறோம்ன்ற ஒரு 2வது நிலை இருக்கு, செய்யறவனும் இருக்கான், உண்டா இல்லையா? ஆனா மூச்சு இயல்பாக நாம் இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதை கவனித்தல் என்று சொன்னால் அப்ப நாம நிகழ்காலத்துக்கு வந்து விடுகிறோம். கடந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போயினது. இப்பொழுது என் முயற்சிக்கணும் அதனை மீட்டமைக்க முடியாது என்பதை அறிவு. எதிர்காலங்களும் நிகழ்காலமாக நம்முடைய கையிலேயே இருக்கிறது, நம்முடைய கரத்திலேயே இருக்கிறது, நம்மிடத்திலேயே இருக்கிறது. 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதம் இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த மாலை பொழுதிலே, இந்த கணங்களிலே இருத்தல், ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ஸ், அந்த நிகழ்காலத்தில் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையை பற்றி புத்தர் குறிப்பிடுகிறார். அதாவது விழிப்புணர்வு என்ற சொல். ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய மூளையிலே
புலன்களிலும் பதிந்திருக்கக்கூடிய பதிவுகள் தொடர்பாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த மனதை ஏதேனும் ஒரு பயிற்சிக்குட்படுத்தி ஆலயங்களிலே சென்று ஒருமுகப்படுத்தி இருப்போம். மந்திர பயிற்சிகளை செய்து ஒருமுகப்படுத்தி இருப்போம். யோகத்தை செய்து ஒருமுகப்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த அனைத்துமே பயிற்சி தான் என்பதை தெளிவுபடுத்தியதுதான் புத்தருடைய ஞானம். பயிற்சிகளை கடந்து அதுவாக நிற்றல் என்ற சுக அனுபவத்தை பெறுவதற்கான சுத்த மூச்சை கொடுக்கிறது முதல் கட்டமாக. அங்கே நம்முடைய பி இன் பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலத்தில் இருத்தல் தெளிவாகிறது, வெற்ற வெளிச்சமாக. அதை கடந்து இப்ப என்ன ஆகுது, புறத்திலேயே அலைந்து கொண்டிருந்த மனமானது மெல்ல மெல்ல உள்நோக்கி திசை திருப்பப்பட்டது. இது அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு வரும். வேண்டாத விஷயங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை திசை திருப்புதல் உள்நோக்கி. அதுபோல உள்ளே பார்க்கின்ற நிலையை விபாஷனாவில் உச்சி முதல் பாதம் வரையிலும் படிப்படியாக உள்நோக்கி கவனித்தலை ஒவ்வொரு உறுப்புகளாக கவனித்தலாகவும், ஒவ்வொரு உள்ளுறுப்புகளாக கவனித்தலாகவும், ஒவ்வொரு உடம்பினுடைய செல்களையும் கவனித்தலாகவும், எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் செல்களையும் எல்லாம் கவனித்தலாகவும். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, மனம் அப்படியே அந்த ஆழ்ந்த நிலைக்கு சென்று அமைந்து விடுது. ஏனென்று சொன்னால், இங்கே நாம் தேடி அடைவதற்காக ஒன்று இல்லை என்று புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் புத்தருடைய விளக்கத்தின் தனிச்சிறப்பாகும் அன்பர்களே. மேலும் எதிர்பார்ப்பு இன்றி இருத்தல். இந்த பயிற்சிக்கு போனா, புத்தருடைய தியானத்துக்கு போனா என்ன கிடைக்கும்னு கேட்டா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வரக்கூடாதுன்னு போ. யோகம் செய்தா என்ன கிடைக்கும்னு கேட்கிறாங்க. யோகம் செய்தா யோகம் கிடைக்கும். உனக்கு வாழ்க்கையில யோகம் அடிக்குமப்பா, எப்படி புத்தாண்டு பலன்கள் சொல்றது போல என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால், அதுவும் அங்கே வேறாகி விடுகிறது. எப்படி பகவான் ரமணர் அவர்கள் சாட்சி பாவமாக இரு என்று சொன்னார்களோ, சாட்சி மாத்திரமாக இரு என்று சொன்னார், நாம் அறிவோம். அதே வார்த்தையை புத்தரும் நமக்கு வழங்க. பார்ப்பவன் எவனென பார்ப்பவன் பார்ப்பனன். பார்ப்பனன்னா நம்ம ஒரு வகைராவன குறிப்பிட்டு கருதும் இல்லை. யாரெல்லாம் இந்த பார்க்கின்றவன் அப்சர்வர், கவனிக்கிறவன் யாருன்னு உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்கிறாங்களோ, திரும்பி பார்த்து உள்ளுக்குள்ள தன்னை உணர்கிறார்களோ, அவனை பார்ப்பவன் எவனென பார்ப்பவன் பார்ப்பவன். பார்த்து உணர்ந்தவன் தான் பார்ப்பவன். அதைதான் பிரம்மத்தை உணர்ந்தவர் பிராமணர் என்று சொன்னார். ஆனால் நாம் எல்லாம் பிறப்பினாலே பிராமணர் என்று எண்ணிவிட்டோம். அதற்காக வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, பிறப்பினாலே இது வருவதில்லை. எந்த ஒரு தனி மனிதனும், எந்த ஒரு மனிதன், இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதன் until is லாஸ்ட்னு ஜான் ரஸ்கின் சொன்னது போல, கடையனுக்கும் கடை தேர்த்தம் என்று காந்தியடிகள் சொன்னதை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். உங்களுக்கு நினைவுகள். எனவே இந்த ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடியது, தன்னை அறிதல் என்று சொல்லக்கூடியது, எப்படி தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கிடக்கின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் வேறு. அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் தெரிவொன்று அறநின்ற திரிவு ஒன்று அற நின்ற பெறாமலை. சிவபுராணத்தை எடுத்துக்கோங்க, அதுலயும் அதே தான் சொல்லும்.
வேறாகி இல்லை, அதுவாகி நின்ற, அதுவாகி நின்ற என்றே சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு பெரிய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மகான்கள் சும்மா இருந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். புத்தர் செய்ததும் சும்மா இருந்ததும். சும்மா இரு சொல் அற என்றலைமே அம்மா பொருள் விளங்கியது என்பது. எனவேதான் அன்பர்களே, சும்மா இருத்தல் என்பது ஒரு வேலையா நான் கேட்கிறேன். நான் சும்மா இருக்கிறேன்னு சொன்னா இருக்கிறது ஒரு கஷ்டமான வேலையான, சும்மா இருக்கிறது நம்முடைய யதார்த்த நிலை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னா அப்படியே மகிழ்ச்சி உச்சத்துக்கு போல இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். நான் வருத்தமாக இருக்கிறேன், துன்பமாக இருக்கிறேன் என்று சொன்னா இந்த எண்டுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். மனமானது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதனுடைய எந்த ஒரு சலனங்களிலும் உட்பட்டு அது அலைய முற்பட்டால் அது எந்த அளவுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த கடைசிக்கு போவதோ அதே அளவுக்கு துன்பத்திலும் துவண்டு விடுவார்கள் என்பதைத்தானே புரிய வைத்தார்கள். எனவே இந்த துன்பங்களினால் பாதிக்கப்படாத மனநிலை என்பதைத்தான் நம்முடைய இருப்பு என்று சொன்னார். அன்பர்களே, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விளக்கிய சிவம் சக்தி என்ற விளக்கத்திலே, சுத்தவெளி சுழலலை என்ற விளக்கத்திலே, அந்த சுத்தவெளி என்பது இருப்பு என்று சொன்னார்கள் இல்லையா? அதுவே இறைவெளியே தன்னிருக்க சூழ்த்தழுத்தும் மாற்றலது. ட்விஸ்டட் இட்செல்ஃப், சுழன்ற போது, பிறழ்ந்த போது, இயங்கிய போது, அசைந்த போது சக்தியானது. அசைகிற போது இரண்டாகிறோம். ஒன்றானவன் ஒருவில் இரண்டானவன். ஒன்றாக இருக்கிறது ஏகமானோம், ஒன்றானோம் பரமானந்தம்னு பேசணும். அப்ப நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம், இருப்பாகத்தான் இருக்கிறோம், சிவமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் முகத்திலே வருகிற போது இரண்டாக காட்சி வருகிறது, காண்கிறேன் என்று உணர்கிறோம். இங்கே காண்பான் காணப்படுபொருள் காட்சி வந்த போது, புலன்களும் புலன்வழி விளைவுகளும் வந்த போது, அதனால் ஏற்படுகின்ற பதிவுகள் இன்பமாகவும் துன்பமாகவும் உணரப்பட்ட போது பாவம் புண்ணியம் வந்தது. பைபிளிலே சொல்லப்படுவது போல உலகத்தை பிதாவானவர் இறைவன் படைத்தார், படைச்சிட்டு போயிட்டு. ஆனால் ஆதாமுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் படைத்தார். உலகம் முழுவதையும், ஜீவராசிகளையும், தாவரங்களையும், எல்லா விஷயங்களையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு ஃபெசிலிட்டியும் அன்னைக்கு படைத்தார் இறைவன் தான் படைத்தார். ஆனால் அதே கடவுள் அங்கே ஏடன் தோட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய ஆப்பிளை மட்டும் புசிக்காதேன்னு சொன்ன போதுதான் அந்த ஒன்று ரெண்டாச்சு. அப்ப இது வேண்டாம், இது கெட்டதுன்னு ஒண்ணு வரும்போது நல்லதுன்னு ஒண்ணு வருது, நல்லதுன்னு ஒண்ணு வந்த போது கெட்டதுன்னு ஒண்ணு வருது. இன்பம் என்று உணர்ந்த போது துன்பமும் அங்கு உண்டு. அப்ப இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, விருப்பு, வெறுப்பு, பாவம், புண்ணியம், சுகம், துக்கம், பகல், இரவு, ஆண், பெண் என்று அந்த ஒன்று ரெண்டான காட்சி தான் வம்புக்கே காரணம். ஆம், பிறந்து விட்டோம். பிறந்ததனாலே தான் நான் இருக்கிறது தெரிகிறது, என்னுடைய உடல் தெரிகிறது, உடலிலே உணர்வு தெரிகிறது, குளிர்ச்சி தெரிகிறது, வெப்பம் தெரிகிறது, பசி தெரிகிறது. இந்த உணர்வுகளை அப்சர்வ் பண்ண சொன்னது புத்தருடைய உடல் முழுவதும் இயங்கக்கூடிய உயிராற்றம் முறையாக செல்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒன்று. ஆனால் அந்த முறையாக இருந்து இயங்கி உணர்தலாக இருக்கிறது நிலைத்தன்மை. ஆனால்
அப்படியே இருந்து விட முடிவதில்லை. உயிராயிற்றா, உயிர்களுக்கு என்ன உண்டு? ஆற்றல் குறைவுபடுகிற போது இல்லையா, செல்கள்ல எனர்ஜி பத்தலைன்னா என்ன பண்ணும்? அதை பசிதாக உணர்வாக வெளிப்படுத்துகிறது உயிர்கள் என்று நாம் அறிவோம். அப்படி பசியாகவும் தாகமாகவும் எழுச்சி வருகின்ற உணர்வு, அங்கதான் உணர்ச்சி என்றதனை கண்டுபிடிக்கிறார் புத்தர். எல்லா வம்புக்கும் காரணம் உணர்ச்சி என்பது வேதனா என்று. இதே வார்த்தையை அப்படியே நாம நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகர்ஷி அவர்களிடத்துல போய் பார்த்தோம்னா உடற்பயிற்சி கொடுத்துருவாங்க, இலவசம் தான் எல்லாரும். தவம் கொடுத்துருவாங்க, ஆகினை சாந்தி துரியம் பண்ணணும். தவம் கடந்து தற்சோதனைன்னு தொடங்கினா முதல் தலைப்பு என்னங்க? முதல் தலைப்பு எண்ணம் ஆராய்தல். அந்த எண்ணம் ஆராய்தல்ல எண்ணம் என்றால் என்ன என்று 10 படிநிலைகளை விளக்கினார்கள் அல்லவா? எண்ணம் ஆராய்தலிலே எண்ணம் என்றால் என்ன என்று 10 படிநிலைகளை விளக்கினார். அதுல முதல் படி என்னன்னு நமக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வரும். ஏன்னா நம்முடைய ஐயா அவர்கள் அந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் மகர்ஷியுடைய கருத்துக்களை பொக்கிஷமா இங்க கொடுத்து வகுப்புகளை நிரப்பி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் அறிவோம். முதல் சொல் உணர்ச்சி. அதுல இருந்து இப்போ பாருங்க, நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாந்த மகரிஷி அவர்கள் எண்ணம் எழும் விதம் 10 படிநிலைகள் என்று சொன்னதுல 10 படியில முதல் படி உணர்ச்சி. புதன் கண்டு வம்புக்கெல்லாம் காரணம்னு சொன்னது வேதனா என்ற உணர்ச்சி. உணர்ச்சிதான். உணர்ச்சி குறைவுபடுகிற போது உயிர்கள் அதை நிறைவு செய்து கொள்வதற்காக பசி, தாகம், வெப்பதட்ப மாறுபாடு, உடல் கழிவு, உந்து வேகம் என்று உணர்வு கொண்டு தேடுகிறது, முயல்கிறது, அடைவதற்கு பயில்கிறது, செயல்படுகிறது. இங்கதான் உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அந்த உணர்ச்சிகளுக்கு ஆற்றலை பெறுவதற்கான அடுத்து என்ன வரும்? அது தேவையாகி உணவு தேவை என்று முயற்சிகள். உணர்ச்சி, தேவை, முயற்சி, அப்புறம் செயல்படத்தானே போகுது. ஒரு மிருகத்துக்கு பசி எடுக்குது, இது வேட்டையாட போகுது. இன்னொரு மிருகத்துக்கு பசி எடுக்குது, அது மேய்ச்சலுக்கு போகுது. மனிதனுக்கு பசி எடுக்குது, சமையலறை தேடி செல்லுகிறோம். இப்படி இந்த உணர்ச்சி, தேவை, முயற்சியாகி செயலாகி சாப்பிடுகிறோம். விளைவு, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம் என்ற வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொது என்று கண்டார்களே. அங்கதான் மகரிஷியினுடைய தனிச்சிறப்பு. ஏன்னா அந்த வேதனா என்ற உணர்ச்சி என்பதை முதல் குறிப்பிடுகிற போது எப்படி செல்களுக்கு இடையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தமானது எங்கேயாவது அங்கே அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்பட்டால் அந்த அணு அடுக்கு சீர்குலைவு, அதாவது செல்ஸ் டேமேஜ் ஆனா போன போது அங்க முறையா ஜீவகாந்த உயிரோட்டம் இயங்க முடியவில்லை. வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காற்றோட்டம் இயங்கணும் இல்ல, அது இயங்க முடியவில்லை. அப்ப என்ன ஆகும்? முட்டி மோதி நிற்கும். அந்த பக்கம் பற்றாக்குறை இருக்கு, இது அந்த பக்கம் பாஸ் ஆக முடியும். அப்ப அந்த அணு அடுக்கு சீர்குலைவு செம்மையாகிற வரையிலே அது காலத்தால் நீண்டும் இடத்தினால் அகன்றும் அமைந்தால் பிணி என்று கண்டார்கள். மகான்கள்ல கண்டு உணர்ந்து பிரத்யட்சமா நமக்கு கொடுத்துருக்காங்க. நோயின்னு சொல்றோம் இல்லையா, எங்கேயோ வலிக்குது, என்ன காரணம்? அங்கே அணு அடுக்கு சீர்குலைவை நாம என்ன பண்ணிட்டோம்? முரட்டு வேலை ஒண்ண பண்ணி வம்ப பண்ணிக்கிட்டோம். அந்த இடத்துல இப்ப பிணக்கு வந்திருக்கு. பிணக்க தானா சீர் பண்ணிக்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்காம டாக்டர் கிட்ட போயிடுறோம். அப்ப அதை தானா சீர் பண்ணிக்கிற விஷயத்த உள்ளுக்குள்ள திரும்பி பார்த்து அந்த செல்களுக்கு இடையில அந்த ஜீவகாந்தத்தை உணர்ந்த போது
அந்த செல்கள் எல்லாம் நல்ல முறையில தானா மறுசீரமைப்பு பண்ணிக்குது. டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேறிடுது. ரத்தத்திலே இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் கூட அந்த நோய் கிருமிகள் தாக்கத்தால இறந்து விட்ட போது சீழாக வெளியேறுகிறது என்பதை நாம் அறிவோம். அப்ப ஒரு புண்ணிலிருந்து காயத்திலிருந்து வெளியேறக்கூடிய சீழ் என்று எடுத்துக்கொண்டா கூட அந்த சீழ் அருவருக்கத்தக்க ஒன்றல்ல. நாம போரிலே போர் சந்தித்து மாண்டு போகிற போர் வீரர்களை என்ன செய்யறோம்? சல்யூட் கொடுக்கிறோம். அதுபோலத்தான் அந்த சீழ் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த இடம் அணுகளுக்கு சீர்குலை செம்மையாகிற வரைக்கும் அதை பிணின்னு சொன்னோம்னு, பிணி என்ற நோய்க்கும் 35 வயசு வரைக்கும் வளர்ச்சி, 35 வயசுக்கு மேல தளர்ச்சி என்பது இயல்புதான் என்பதையும் புரிந்து உணர்ந்து மாற்று கண்டது புத்தர். அதனால்தான் புத்த மதத்துல இருக்கக்கூடிய லாமாக்கள் துறவிகள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கையினாலேயே அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தொன்று தொட்ட கலைகள்ல கூட இருந்த நோக்கு வர்மம், படுவர்மம், தொடுவர்மம் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? 7ஆம் அறிவுன்ற படத்துல அதை பற்றி வரும். அது சீனாவில இருந்த வல்ல, வேற எங்க இருந்த வல்ல, நம்ம காஞ்சிபுரத்திலிருந்து போன போதி சத்துவர் என்று அறியப்படுகிறோம் இல்லையா? அப்ப நம்முடைய முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். இதுதான் இதை ஹவு டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அங்க சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு உணர்த்தி கொடுத்த முதல் மகான் புத்தர். அதே நெறியில உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி தெளிவு முடிவு, கம் டு அண்ட் கன்க்ளூஷன், அதுதான் ஒரு எண்ணம் அப்படின்ட்டார். புரிகிறதா? இவ்வாறாக அன்பர்களே, முதுமை என்பதும் கூட இயல்பானது என்று புரிந்து கொள்ளுகிற போது அதனாலே வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாவம் வந்துவிடும். வேறொன்றுமில்லை. ஆம், முதுமையும் இயல்புதானே, தளர்ச்சியும் இயல்புதானே. வளர்ச்சி நாம் கேட்டாம் வந்தது. வளர்ச்சி என்பதும் இளமை என்பதும், இளமையினுடைய எவ்வன ஆற்றல் என்பதும், அழகு என்பதும், வலிமை என்பதும் நான் தேடி பெறவில்லை, இயல்பாக அமைந்த ஒன்று. அதே எப்ப பிறந்த உயிர்களுக்கு ஒரு அளவுக்கு மேல இங்க புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அதை மேற்கொண்டு அதுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய தன்மை நாளடைவில் குறைகிறது என்பதுதான் தளர்ச்சி என்பதை, முதுமை என்பதை புத்தரும் கண்டார். செல்களுக்குள்ளே கவனிக்கின்ற போது செல்கள் எல்லாம் ஆற்றல் களமாக நிகழ முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்த முறைதான் விபாஷனா தியானம். உள்ளதை உள்ளபடி பார்த்தல் என்பதை கண்டார், உணர்ந்தார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது எத்தனை வார்த்தையினால நானும் பேசி நீங்களும் பேசி இதை யாராரோ பெரிய பெரிய பேச்சாளர்லாம் இதே விஷயத்தை பேசினா கூட இது பேசியது கேட்டதாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் அது உணர்தலுக்கு வரணுங்கிறத சொன்ன இடம் விபாஷனா. விதின் யூ, உனக்குள்ளேயே நீ உணரப்பட வேண்டிய ஒன்று என்பதை சொன்னது விபாஷனா, அவனுடைய தனிச்சிறப்பு அன்பர்களே. அந்த வகையிலேதான் அந்த சாட்சி பாவமாக இருத்தல் என்று ரமணர் சொன்னது போல, நிகழ்காலத்தில் இருந்து என்று ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல, ஓஷோ சொன்னது போல, பகவான் ரமணர் சொன்னது போல, அந்த தன்னை அறிந்து தான் அந்தமான நிலை, தன் முனைப்பு நீங்கி இருப்பு மட்டும் பிரகாசிக்கின்ற போது அதனை விழிப்பு நிலை என்ற வார்த்தையாலே புத்தர் குறிப்பிடுகிறார். அந்த விழிப்பு நிலையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கெல்லாம் இயல்பா ஒண்ணு உண்டு.
எனக்கு எல்லா நாளும் நான் மகிழ்ச்சியாவே இருக்கணும், சந்தோஷமாவே இருக்கணும். உண்டா இல்லையா? கஷ்டம் இல்லாம இருக்கணும், சொகுசா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையெல்லாம் பாருங்க, நான் உழைக்கவும் வேணாம், எனக்கு ஒரு வம்பம் வேணாம், சாப்பிட்டு நிம்மதியா உட்கார்ந்து இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க ஒரு சாரார். ஒரு சாரார் தேடி தேடி ஓடி ஓடி இன்னும் தேடி தேடி முயன்று முயன்று பணம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில எதுக்கு சேர்த்தோம்னு தெரியாம பணம் சேர்த்துடுறாங்க. ஆனா இங்க நிம்மதியை பார்க்க முடியலன்னு ஆன்மீகத்துக்கு தான் திரும்பி வர்றாங்க. ஆனந்த யோகத்துக்கு தான் வந்தாகணும். ஆனால் இந்த முதுமை என்பதை மீட்டெடுப்பதற்கான ஒரு அருமையான சாதனத்தை சித்தர் வழி மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் இல்லை? அதன் பெயர் தான் காயகல்ப பயிற்சி இல்லையா? அப்படி அந்த காயகல்ப பயிற்சியில ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸ் ஆஃப் தி பாடி நாம் அந்த உணர்வை உணர முடிகிறது என்பது எப்படி ட்ருத்தா ஓஜஸ் மூச்சு எடுத்து விடும்போது உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம ஃபீல் பண்றோமோ தி சேம் ஃபீலிங் வி கேன் ஃபீல் இன் தி விபாஷனா தியானம். அது வேறல்ல, இது வேறல்ல. ஏன் இதை அழுத்த நிறுத்தமா சொல்றேன்னா, நான் உணர்ந்தேன், புரிஞ்சேன், எனக்கு கிடைச்ச அனுபவம். இதைத்தான் சித்தர்கள் காயகல்பமாக்கினாங்க. இதைத்தான் புத்தர் விபாஷனாவா கொடுத்தார். அதுலயும் கூட பாருங்களேன், இப்ப அந்த உணர்வை உள்ளே பரவுறதுங்கிறது ஒரு பெரிய சூட்சுமத்தை சொல்லுகிறார், சொல்லப்படுது. ஏன்னா அப்படின்னு கேட்டா, இப்ப எனக்கு இங்க தோள்பட்டையில ஒரு பாதிப்பு இருக்கு, ஒரு வலி இருக்கு, துன்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்ப அப்படி உள்நோக்கி கவனிக்கிற போது விபாஷனாவில் ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்? அங்க இருக்கிற அணு அடுக்கு சீர்குலைவு செம்மையாகி அங்க இருக்கிற வலி போகணும்னு தோணும். ஆனா நாம அந்த எண்ணத்தை கையில் எடுக்கணும். ஜஸ்ட் அப்சர்விங். அதாவது அந்த இடத்துல இருக்க துன்பம் போகணுங்கிற எண்ண எழுச்சி கூட இல்லாம பாருங்க. புரிகிறதா? துன்பம் போய் அங்க சமநிலை சுகமான அனுபவம் வரணும், நல்லா ஆகணும் அப்படின்னு விரும்புறது கூட இல்லாத ஒரு இடம். அப்ப துன்பத்தை வெறுப்பதும் தவறு, இன்பத்தை விரும்புவதும் தவறுங்கிறது விளக்கிறது விபாஷனாவுடைய சிறப்பு, புத்தருடைய சிறப்பு. என்னாலும் எனக்கு இன்பமே வேண்டும் என்று நினைத்தால் அதுவே தவறான நோக்கம். அதை இன்ப நாட்டம் என்று குறிப்பிடுகிறார். இன்ப நாட்டமும் தவறு. அததான் ஒரு இடத்துல சொல்றாங்க, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். எவன் ஒருவன் இன்பம் விழையானோ, இன்பத்தை நாட மாட்டானோ, இன்பத்தை தேட மாட்டானோ. நீங்க அப்படி இருக்கீங்களா? இதே கேள்வி முதலிடம் இதை கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க என்ன கூட திருப்பி கேட்கலாம், நீ இன்பம் வேணும்னு தேடாம இருக்கியான்னு. இருந்த வரைக்கும் சௌக்கியம், அதுதான் யதார்த்த நிலை. ஆனா உயிர்களுக்கு அந்த தேடுதல் வந்துருது இல்லையா? பசி, தாகம், வெப்பத்தொப்ப மாறுபாடு, உடல் கழிவு வேகம், இது வந்தே தீரும் உயிர்களுக்கு. அப்ப அதுக்காக ரியாக்ட் பண்ணியே ஆகணும். ரியாக்ட் பண்ணு மனிதா. இப்ப விலங்குகளை விட்டுரும், மனிதனுக்கு வந்துடும். உணர்ச்சி, தேவை, முயற்சி என்ன ஆகுது? ஆராய்ச்சி தெளிவு முடிவுன்னு வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? எண்ணம் ஆராய்தல்ல 10 படிநிலையில கடைசி 3 படிநிலை ஆராய்ச்சி தெளிவு முடிவு. இந்த இடத்துல இனி எதுவா இருக்கு? ஆராய்ச்சி தெளிவு முடிவு. ஏற்கனவே என்ன நடந்தது, அதனால என்ன கிடைச்சது, அது நீங்க செல்ல பதிவாயிடுச்சு. நான் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா இப்படி இருந்தது, இந்த பலகாரம் சாப்பிட்டா இப்படி இருந்தது, இந்த பாயசம் சாப்பிட்டா இப்படி இருந்தது. கேரளா போனேன், சக்கப்பிரதமன்னு பாயசம் போட்டாங்க, நல்லா இருந்தது. இல்லைன்னா சபரிமலையில அரண்மனை பாயசம்னு போட்டாங்க, அது நல்லா இருந்தது. இது மாதிரி எது ஒன்றை பெற்று அனுபவித்த பதிவு மீண்டும் எழுச்சி பெறுகிற போது இந்த உணர்வுகளிலே நான் மனம் விளைவு கொள்ளாமல் விழிப்புணர்வோடு சமநிலையோடு எந்த ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் அணுகுகின்ற முறையை சொல்லி கொடுத்தது, புரிந்து நின்று நமக்கு உணர்த்தி கொடுத்தது புத்தருடைய தனிச்சிறம்.
சுருக்கமா சொல்லலாம்னு சொன்னா விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை என்கிறார் புத்தர். 2 தான் வேணும். இந்த இடத்துல என்ன வேணும்? 2 தான் வேணும். விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வுனா என்னன்னா, உணர்வுலயோ மற்றதுலயோ போகும்போது நம்ம இழந்துட்டு அதுல போயிடும். அப்ப நான் இருக்கிறேன் என்ற பீயிங் ஸ்டேட் மாறக்கூடாது. அது அந்த 4 நாள் ஆனாபானா தவம் சுத்த மூச்சு கொடுக்கும் போதே நமக்கு புரிஞ்சு போயிடும். விழிப்புணர்வு கைவரப்பெறும். அதனோடு இப்ப விபாசனால உடல் முழுவதும் பரவும் பொழுது தானா அது அணு அடுக்கு சீர்குலைவு செம்மையடைகிற வேலையை தானா பண்ணிக்கும்ன்றதுனால நாம ஒரு இடத்த கவனிச்சு இங்க உள்ள வலி போகணும்னு நினைக்கிற துன்ப நீக்க நாட்டமும் தவறு என்பதை விளங்க பண்ணிய ஒரு சிறப்பான உயர்ந்த ஞானம் புத்தருடைய. புரிகிறதா? வலி இருக்குன்னா அது போகணும்னு நாம நினைக்கத்தான் நினைப்போம். அதுதான் இயல்பு. அதை ஒரு நாட்டமாக்கி கொள்ளக்கூடாது. தானா நடக்கும். எப்ப நடக்கும்? உள்ளதை உள்ளபடி பார்த்தல். உச்சி முதல் பாதம் வரையில விபாசனாவில் ஒவ்வொரு அதே தானே நித்யானந்த தவம்னு மகரிஷி அவங்க கொடுத்தாங்க இல்லையா? நித்யானந்த தவத்துல விபாசனா தவத்தினுடைய அங்கங்களையும் பகுதிகளையும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நீங்க பிரணவ தவம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதுல இன்னும் சூட்சும விரிவையும் சொல்லி கொடுத்தாங்க. அது இப்ப சொல்லித்தரப்படுவதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏன்னு சொன்னா இந்த விரிவுல சில ஒரு நன்மை தீமைகள் உண்டு. அதுக்குரிய கரெக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அப்புறம் சொல்லி கொடுத்தவங்கதான் குரு தான் அந்த வம்புக்கு காரணமாயிடுவாங்க. அதனால அது இப்ப பேசலாம். சரி, எனவே அன்பர்களே, இங்கே அந்த சுத்த மூச்சை சொல்லி கொடுத்தார். அங்கே ஆத்மாவை தரிசிக்கின்ற அந்த ஆத்மாவாக இருக்கின்ற ஒரு அனுபவத்தை எடுத்து கொடுத்தது புத்தருடைய தனிச்சிறப்பு என்பதை அறிய பெறுகிறோம் இல்லையா அன்பர்களே? ஆகையினால் இன்ப நாட்டமும் இன்றி துன்பம் வேண்டாம் என்ற விளைவும் கூட கொள்ளாமல், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது என்ன ஆகும்னா வரும் போகும். இன்பம் வரும், வந்த போது என்ன ஆகாத, எனக்கு ஒரு இன்பம் கிடைச்சிருச்சு, லாட்டரியில பணம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறான், துள்ளி குதிக்கிறான். எவ்வளவு துள்ளுகிறானோ அவ்வளவுக்கு அளவு 1,10,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னா துவண்டு போகிறான். அந்த அளவுக்கு இந்த லாட்டரியில மகிழ்ச்சியில கூட இறந்து போகிறான் இல்லைங்க. லாட்டரியில 1 கோடி 1 லட்சம் உனக்கு விழுந்துடுச்சுன்னு சொன்னா சொன்னா உயிர் போயிடுச்சு. அப்ப அவ்வளவு தூரம் நம்ம ஜீவகாந்தத்தை எக்ஸ்பால் பண்ணி வெறியறோம், ஒரு கோபத்துல வெறியறோம், பகையில வெறியறோம். அப்ப இந்த ராக துவேஷங்களை எல்லாம் வெறுப்பு வெறுப்புன்னு பேர். ராக துவேஷம்னா வெறுப்பு வெறுப்பு. இந்த ராக துவேஷங்களை எல்லாம் வெறுப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்ட இடத்தில் என்ன இருக்கும்? சமநிலை இருப்பு தான் இருக்கிறது. அந்த இருப்பு தான் சிவம் என்று சொன்னார். இப்ப விட்ட இடத்துல சிவத்தை போய் பிடிக்கிறது இல்லை. சிவம்னா அது ஏதோ ஒண்ணு அங்க தனியா இருக்கு, சிவகலம்னு, அங்க மேல போகணும், அதை போய் அடையணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்? தவம் பண்ணி துரியம் பண்ணி அங்க இன்னும் மேல போனோம் மேல போனோம் மேல போனோம். அப்புறம் போய் சிவமாய் இருந்துட்டு அப்புறம் திரும்பி வேற வரணும். அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது கால் வலிக்கும்னு நினைச்சிட்டு ஒண்ணு. துரியாதீதம், நல்ல துரியாதீதம் சித்தித்த பின்னே, துரியத்திலேயே துரியாதீதம் இருக்கிறதுன்னு மகரிஷியே பேசியிருக்கார். அப்ப துரியாதீதம் சித்தித்த பின்னே போய் பெறுவது எவன்? அதைதான் சகஜானந்தம் என்று என்னுடைய நூலிலே விளக்கி இருக்கிறேன். நண்பர்களை நீங்களும் படித்திருப்பீர்கள். அதைத்தான் பதஞ்சலிடைய சமாதி பாதத்துல, கைவல்ய பாதம் என்பதுல, துரியாதத்துல 7 பகுதிகளாக அதை விளக்கி இருக்கின்றார். அகண்டாகார விருத்தி, நிர்விகற்ப சமாதி, சபைகற்ப சமாதி, நிர்விசார சமாதி என்று சொல்லிக்கொண்டே வந்தேன்.
பழனி மலை மேல புத்தர் நிர்விகற்ப சமாதியில் இருத்தல். என்ன பொருள்? நிர்விகற்பம். விகற்பம்னா வித்தியாசமா நினைக்கிறது. விருப்பு வெறுப்பு இதுதாங்க வேறாகிற போது விகற்பம். அத ரெண்டாக கூடாது. தான் தானாய் சுயம் பிரகாசமாய். இது என்ன தூரமா? இது உணர முடியாதா? அதுவா தானே இருக்கிறோம். என்ன பண்ற, உலகியல்ல வரும்போதுதான் அங்க ராகவிலாசங்கள்னால எனக்கு என்னதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கும் போது மைண்ட் எல்லை கட்டி விடுகிறது, துன்பம் வரும். இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பிடிக்காத பார்த்த உடனே இங்க கோபம் வருது, வெறுப்பு வரும். இந்த விருப்பு வெறுப்புகள் இல்லாத மனம் எதுவோ, கள்ளம் கபடமற்ற மனம் எதுவோ, குழந்தை போல் இரு என்று பகவத் ஐயா சொன்ன ஞானமும் இதுதான். விளங்குகிறதா? அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நாங்க தெய்வத்தையும் குழந்தையும் ஒன்னா சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு குழந்தைய சொல்லவா, வயசாக வயசாக முதியவர்களும் குழந்தைதான். ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஜஸ்டிபிகேஷன் பண்ணி நடந்துக்க தெரியாது. அட என்னையா வயசான காலத்துல இப்படி விதரணை இல்லாம நடந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தை போலத்தான் இருப்பாங்க. நல்லா கவனம். 80 வயசு நெருக்குதுன்னு வைங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? குழந்தை போல இருப்பாங்க. 80 வயசு 90 வயசுல அவங்க ஒரு குழந்தை. அப்ப நீங்க மக்கள் செல்வங்களை என்ன பண்ணா அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பாவிச்சீங்கன்னா அவங்களோட முரண்பாடு வராது. அது தெரியாத போதுதான் இந்த முதுமை எய்திய மனிதரை வச்சுக்கிட்டு பெரிய கஷ்டமா இருக்குன்னு குடும்பங்கள்ல வர்ற அல்லல்லாம் காரணம் வேற ஒண்ணு. ஆனா இங்க குழந்தைய எப்படி பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு முதியவர்களை குழந்தையாகவே புரிந்து அவங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணா வாழ்க்கை சிறக்கும் என்பது. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். உள்ள சமநிலை, விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை என்பதை புத்தர். நானும் வீட்டுக்கு வந்தேன். கண்ணுல எப்போதும் படும்படியான இடத்துல அது தனியா ஸ்டிக்கர் பண்ண சொல்லியே நான் கொண்டு ஒட்டி வச்சுட்டேன். பெரிய சைஸ். விழிப்புணர்வு இருக்கும். ஏன்னா நம்ம துரியம் எடுத்திருக்கோம். துரியம் பண்றேன்னு எனக்கு அப்பதான் கோபம் வரும். இப்போ துரியம் பண்றேன்னா இப்ப மத்த நேரமெல்லாம் நீ துரியம் பண்ணலன்னு ஒத்துக்கிறியா? அது ராமராஜ்யத்துல கல்வன் காவலர் இல்லை, போலீஸே கிடையாதான். ஏன்? ஒரு கல்வனின்மையா, திருடனே இல்லையா, அதனால அங்க போலீஸே கிடையாது. இது ஒரு கவி நயத்துக்காகவும் சொல்லியிருக்காங்க, ஒரு உணர்வுக்காகவும் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் துரியத்துல இருக்கேன்னு தனியா நினைக்கிறதுக்கு வேலை இல்லாம அது எப்போதும் துரியத்தில் இருத்தல். தாதி விளையாடி இருகை வீசி வரும் தாதி மனம் நீர்க்குடத்தை கரகரச்சாடுறீங்க பேலன்ஸ். தாதி விளையாடி எருகை வீசி வரும் தாதி மனம் நீர் குடத்தை தான். மேல குடம், அது மேல சொம்பு, அது மேல சொம்பு. எவ்வளவு பாதையை கடந்தாலும் மேடுபள்ளம் கலந்தாலும் ஊர்கதை பேசினாலும் அந்த பெண் அந்த மேல பேலன்ஸ் மாறாம இருக்கிறது போல துரிய நிதானம் விடாதிரு என்பதுதான் நம்ம நிக்க வேண்டிய இடம். அதுதாங்க விழிப்பு நிலை. புரியுதாப்ப? அதனாலதான் என்னன்னா, எனக்கு இன்னும் நான் தவம் பண்றேன்னு சொன்னா எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா சகஜானந்தத்துக்கு வாங்க. எத்தனை நாளைக்கு இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? பண்ற ஆளா இருப்பீங்க. பண்ணணும்னு சொல்லும் போதே அதை துரியம் பண்ணா என்ன கிடைக்கும், அதுல என்ன கிடைக்கும்னா அது மேல ஒரு விளைவு, அங்க ஒரு விருப்பம். அது பண்ண முடியாத போது ஐயோ பண்ண முடியாம போச்சே, நிக்க முடியாம போச்சே, அதனால வர்ற வருத்தம், ஐயோ நான் முன்னாளா தவமே பண்ண முடியலங்க, வேலை கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் தவமாக நிகழ்த்துவதற்குரிய விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை தான் அந்த இடம் என்பதை சொல்லி சிறப்பாக நமக்கெல்லாம் விளக்கியதுதான் புத்தருடைய தனிச்சிறப்பு. புரிகிறதா? இதுல என்ன கஷ்டம் இருக்கும்? அதுவாதான் மனமாக இருக்கிற போது உணர்ச்சியாக இருக்கிறோம். மனமே என்ன ஆகுது? உயர்நிலை அறிவு. மனதின் வளர்நிலையில ஆராய்ச்சி அனுபவம்,
அந்த தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் வரைக்கும் மனம். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு 3 அறிவு. அப்ப அந்த மனமே என்ன ஆயிடுது, அந்த இடத்துல ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுல அறிவாக உயர்கிறது. அப்ப அந்த அறிவு விழிப்புணர்வு இருக்கிற போது, தன்னிருப்பாக இருக்கிற போது, விழிப்புணர்வு விடாம செயல்கள்ல நாம நிகழ்கிற போது, இங்க என்ன புற செயல்கள்ல பர்ஃபெக்ஷன் வேணுமோ அதை இங்க அதுவே நடத்தி கொடுக்கும். அதுதான் சூட்சுமம். இதை புரிய வச்சது புத்தருடைய தனிச்சல். மகான்களும் பேசியிருக்காங்க. புத்தர் மட்டும்தான் சொன்னாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா மகான்களும் இந்த இடத்தான் இந்த ஒரே இடத்தான் பேசியிருக்காங்க. அதனாலதான் நான் எல்லா மகான்களையும் என்னுடைய பாட்டை முப்பாட்டனாக நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை பேர் இந்த ஒரே அருமையான விஷயத்த மிகச்சிறப்பாக, இல்லையா, தன்னை அறிதல், துரியம், துரியாதேதுங்கிறது என்ன, ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோ, கடைசியில நம்ம ஒண்ணுமில்லாம போன இடத்துல. அப்ப அந்த இருப்பாகி சுபாவமாக நின்ற போது சிவம்தானே. அப்ப அதை போய் அடைதல் இல்லை என்பதை மகரிஷி விளக்கியிருக்காங்க. துரியத்திலேயே துரியாதீதம். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்ல வர்ற இடம் புரியும். அந்த ஞானம் தான் புத்தர் பெற்ற ஞானம், வேற ஒன்று. புத்தர் ஏதோ ஞானம் பெற்றாருன்னா உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பேர் தான் வைபாஷனா. இங்க என்ன இருக்கு ஆசிட்டிஸ் புரிஞ்சுட்டார், அதுவாக இருந்தார். அப்ப புத்தரை பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கு. அவர் சிலையை வீட்டுல வச்சுக்கிறோம். எல்லா இடத்துலையும் பாக்குறேங்க. நான் எங்க போனாலும் புத்தர் சிலை அல்லது படம் பார்க்கிறோம், இல்லைங்களா? என்ன காரணம்? அந்த இருப்பு நிலை சுபாவமாக விளங்கி கொண்டு இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. ஏன்னா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று ஒவ்வொரு அணுவிலும் அணுவுக்குள்ளும் அந்த மையக்கருவிலும் இயக்கத்தை கழித்துவிட்டு இருப்பாக காண்கிற போது சிவம் எங்கும் இருக்கிறது. அப்ப பொருள் எல்லாம் இருக்கு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா பிறப்பு. அப்ப இதெல்லாம் பொருள் இல்லை. எந்த பொருள்? நீ சம்பாதிக்கிற காசுன்னு ஓடிக்கிட்டே இருக்கே மனுஷா, ஓடு. வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளுக்கும் அவசிய தேவைகளுக்கும் மட்டும் ஓடு போகுது. இதுக்கு மேல ஓடி நீ 2-3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சேன்னா இது நீ அடுத்தவனுடைய தலைமுறைகளுக்கு நீ கேடு செய்யறேன்னு அர்த்தம். உண்பது நாடி உடுப்பது 4 முழம்னு தானே ஔவையார் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துதானே புரிஞ்சுக்கிட்டு அரை நிர்வாண பத்திரியா தெரிஞ்சாரு. அப்ப அந்த பக்குவம் மனசுக்கு வர்றதுக்கு தானே ஆசை சீரமைத்தல் வேதாதிரி மகர்ஷியும் கொடுத்தாங்க. அப்ப ஆசை சீரமைத்தல் புரிஞ்சுதுன்னா, எண்ணமாராய்தல் புரிஞ்சுதுன்னா, அதுவே துரியாதத்தின் முடிவு என்று ஒரு தலைப்பும் நான் பேசியிருக்கிறேன். ஆன்மீக யூடியூப் பாருங்க. எண்ணமாராய்தலின் முடிந்த நிலையே துரியாதீதம் என்று பேசியிருக்கிறேன். எனவே ஒரு புரிதல் ஞானம் வருகிறப்போ அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்வதே ஞானம் என்பதை புரிந்தவர் புத்தர். அந்த ஞானத்தை புரிந்து இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஞானி பகவத் ஐயா அவர்கள். அதே ஞானத்தை இருந்து உணர்த்தி எல்லா மகான்களும் அது போலத்தான். அங்கே வெளியிலே அவர்கள் இருந்து நமக்கு நல்ல சோல் கிடைக்காதான் தேடிட்டு இருக்காரு. நீங்க உங்களை என்ன பண்ணீங்க, இந்த கள்ளங்கபடமற்ற குழந்தை போன்ற நிலைன்னு ஒண்ணு சொன்னல, அந்த இடத்துல நீங்க உங்களை வச்சுக்கிறதுக்கு என்ன வரக்கூடாது, பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பல்கு, உயர்வுதான் மனப்பார்ந்த ஆணவம், கர்மம், மாயை. இந்த 3 மலங்கள் இருக்கக்கூடாது, 6 குணங்கள் இருக்கக்கூடாது. இந்த 6 குணங்களை எதிரடைய நல்ல குணமா மாத்திட்ட என்று கூறி அந்த புதன் பெற்ற ஞானம் இதுவேதான் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். புரியலனாலும் யார் ஒருத்தருக்கு கூட இன்றைக்கு உரையிலே கலந்து கொண்ட நீங்கள் இந்த 27 பேர் இருக்கீங்க. இந்த 27 பேர்ல யார் ஒருத்தருக்கு இந்த இடம் புரியலனாலும் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் ஐயா அவர்களோடு என்று கூறி
இந்த இனிய மாலை புதலே புத்தர் பெற்ற ஞானம் எது என்ற சிந்தனை விருந்தை நிறைவு செய்வோமா? தேடி பெறுவதில்லை, உள்ளபடி உள்ளத்து உள்ளதே உணர் என்று பகவான் ரமணர் சொன்ன பகவானை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அந்த பெருநிலையை உங்களுக்குள்ளேயே இருக்கிறதை உணர்ந்து மகிழ்ந்து நிறைந்து சமநிலையோடு உள்ள சமநிலையோடு விழிப்புணர்வோடு வாழுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இதுவரை புத்தருக்கு கிடைத்த ஞானம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்னதுல இருந்து ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமா ஐயா? அந்த புத்தர் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. உலகத்துல வந்து இன்ப துன்பங்கிறது வந்து அவருக்கு என்னன்னே தெரியாது. மரணம், பிணி, மூப்பு எதுவுமே அவருக்கு தெரியாதப்ப அவர் வந்து அரண்மனையில இருந்து வெளியில வரும்போது தான் இந்த பிணி, மூப்பு, மரணம் இதெல்லாம் வந்து அவர் பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது இது எதனால வருது அப்படின்னு சொல்லிதான் அவரு தேடிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தேடும்போது கிடைக்காத தெளிவு வந்து அவரு தேடாம சும்மா இருக்கும்போது அவருக்கு கிடைச்சதுன்னு சொன்னீங்கயா. அப்புறம் வந்து உள்ளதை உள்ளபடி அவரு அதனாலதான் அந்த புத்தருடைய இதுல வந்து விபாசனாங்கிற ஒரு இது குடுத்திருக்காங்க பயிற்சி. உள்ளதை உள்ளபடி விளங்கிக் கொள்வது விபாசனா தியானம். எந்த முயற்சியும் எந்த பயிற்சியுமே இல்லாம உள்ளது உள்ளபடி விளங்குறதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அருட்தந்தை அவர்களும் துரியாதீதம் கொடுத்து பிரம்ம ஞானத்தை கொடுத்தவரும் அருட்தந்தை. சுயம் பிரகாசமாக இருப்பதற்கு அருளியவரும் நம்ம அருட்தந்தைன்னு நீங்க சொன்னீங்கயா. அப்புறம் வந்து அதான் இந்த விபாசனா வந்து உள்மூச்சு, வெளிமூச்சு 2யும் கவனிக்கிறது. விபாசனா என்ற பயிற்சி வந்து உச்சி முதல் பாதம் வரை நாமே உணர்ந்து செல்களில் உள்ள பதிவுகளை எல்லாம் போக்குவதற்காக தான் அது அந்த பயிற்சி. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உடலே லேசாகிவிடும் அப்படின்னு சொன்னீங்க. மூச்சை கவனிச்சிட்டு நம்ம நிகழ்காலத்துல இருந்தாவே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நிகழ்காலத்தில் இருப்பதற்கு வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை பத்தி தாங்க நீங்க அதிகமா சொன்னீங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பதிவுகள் தான் வந்து நம்மளுக்கு மனமா இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வேண்டாத விஷயங்களை வந்து நம்ம அதிகமா உள்ள எடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து உள்முகமா நம்ம மனசை திருப்ப முடியல. நாம வந்து நம்ம மனசை உள்முகமா திருப்பும் போது நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் துன்பத்தை நம்ம வந்து வெறுக்கவும் கூடாது, இன்பத்தை விரும்பவும் கூடாது. விழிப்புணர்வோடு நம்ம எப்பயும் இருக்கணும். அருட்தந்தை கொடுத்த வந்து நித்யானந்தமா, விபாசனா எல்லாமே ஒண்ணு. அப்புறம் அருட்தந்தை வந்து எண்ணம், சொல், செயல்ல ஒழுங்கு, அருகுண சீரமைப்பு, ஆசை சீரமைத்தல் இதை எல்லாமே அவரும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு இருக்கிற எல்லா மகான்களுமே நம்மள வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்லியே இந்த மாதிரி இந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியதுதாங்க நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு. விழிப்புணர்வோடு கூடிய உள்ள சமநிலை தான் விழிப்புணர்வுங்கிறது தான். உணர்ச்சி இல்லாத விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் விபாசனா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மனிதர்கள் வந்து சொந்த இயல்பு தான் அமைதி, ஆனந்தம். சொந்த இயல்பை விட்டுட்டு நம்ம அலைப்பாஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த சொந்த இயல்புக்கு மாற்றுவதற்கு முயன்றவர் தான் புத்தர்னு நீங்க சொன்னீங்க. அருமையா இருந்துச்சுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி பதில் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கலாமுங்க. கேளுங்க. கேள்வி கேட்கும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். அம்மா நீங்க கேட்கலாங்கம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை மிகச் சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தன்னை அறிதலே ஞானம். மிக அற்புதமாக அனைத்தையும் எடுத்து சொன்னீங்க. இப்ப அம்மாவும் சொல்லிட்டாங்க, திருப்பி நான் அதை சொல்லுவேன். பட் விபாசனா என்பதை நாம உண்மையிலேயே ஒவ்வொருவரும் அந்த வகுப்பு பங்கேற்று அது உணர வேண்டும். இப்ப நமக்கு மகரிஷி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நிலையில இல்லை என்னும் போது அதற்கு அடுத்த நிலையாக நாம் வந்து விபாசனா போனோம்னா நம்மை உணர்வதற்கு ஒரு
வாய்ப்பாக அது அமைகிறது. அது ஒரு வருடம் முன்பு என்ன சொல்றது, கடவுளர்களால் நான் அந்த பயிற்சியில் கலந்துக்கக்கூடிய, சென்னையில் கலந்துக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு உருவானது. உண்மையிலேயே அதை முடிச்சு வெளியில வரும்போது நாம் ஏதோ வேறு விதமாக மற்றவர்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலை நமக்கு தெரியுது. அவங்க அந்த ஆனாபான மூச்சு கவனிக்கிறது சொல்றத அந்த 3 நாட்கள் ரொம்ப சிரமமா இருந்தது. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அவங்க அந்த சிந்தனை உரைகள், இரவுல கொடுக்கக்கூடிய சிந்தனை உரைகள், இது தொடர்ந்து தவம் செய்து கொண்டே நமக்குள்ள எதையோ ஒண்ணு தட்டி எழுப்புது. ஒன்னொன்னும் அவரவர்கள் உணர்ந்தால் நிச்சயமாக புரியும் சொல்றாங்களே தவிர நாம அந்த நிலைக்கு போகணும் ஐயா. இப்ப நீங்க சொல்றீங்க எவ்வளவு நாள் இல்ல இது அவரவர்கள் உணர வேண்டியதுங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க. ஆமா, அதே போல நீங்க அடுத்தவங்களுடைய அனுபவத்தோட இங்க கம்பேர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு யாராவது எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னா அதை நீங்க கவனிக்காதீங்கன்றாங்க. நிச்சயமாகயா, அவரவர் அதனால உள்ளதை உள்ளபடி பார்த்தல் என்பது சொன்னாங்க. இப்போ புத்தர் உணர்ந்தார், சித்தர்கள் உணர்ந்தார்கள், எல்லா மகான்களும் உணர்ந்தார்கள்னு நம்ம கதையா கேட்டுட்டு தான் இருக்குமே தவிர, நாம அந்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு எல்லோருக்குள்ளும் வந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் உணர்ந்தால் இந்த நமக்கு மகரிஷி கொடுத்திருக்க அந்த 10 படிநிலைகளிலும் அது தெளிவாக புரிந்து விழிப்புணர்வோடு இருப்போம். சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னீங்களா, அந்த இதுக்கு வந்துருவோம், அந்த நிலைக்கு வருவோம் நிச்சயமாக. இன்றைக்கு காலையிலேயே நமக்கு நன்மணி ஐயா கொடுத்த சிந்தனை துளிகளிலும் சும்மா இரு, நீ எதையும் செய்ய வேண்டாம், எந்த ஆணியும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கும் பேசினாங்க. சோ அப்படி இருக்கும்போது நாம அந்த நிலைக்கு வருவதற்கு எந்த நேரமும் அந்த துரியாதீத நிலையில் இருப்பதற்கு நீங்க ஒவ்வொரு வகுப்பிலுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சோ எல்லா நேரமும் தவத்தோடு இருப்பதற்கு நிச்சயமாக அந்த விபாசனா நமக்கு துணை புரிகிறது. முடிந்தவரை எல்லோரும் அதில் கலந்து அவரவர் அந்த நிலையை உணர வேண்டும் என்பது ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே அது உணர்ந்தால் சிறப்பு. நம் வாழ்வு சிறப்பு. ஏன் வந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் போறோம், எதையோ தேடி தேடி எதுவுமே இல்லாம ஏன் வர்றோம், ஒரு மன சஞ்சலம் நீங்கி இந்த வாழ்வு நல்லதற்காகவே நமக்கு இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டது என்ற உணரும் ஒரு நிலை நமக்கு விபாசனா முடிந்தால் அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமையே வேற விதமாய் போகும். ஒரு அடுத்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க ஒரு வேற லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வரும். உண்மையிலேயே நல்லதையா, சிறப்பாக அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொன்னீங்க. நன்றி 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 ஐயா, வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட புத்தரையும் மற்ற எல்லா ஞானங்களையும் இன்றைக்கு நான் என்ன அறியாமல் ஒன்றுபடுத்தி பேசியிருக்கிறேன். எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப பகவத் ஐயா, மகரிஷி, நம்மளுடைய அடுத்தடுத்து போகும்போது ஆதி காலத்துல இருந்து எல்லாருமே அதைத்தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட்டினத்தாரும் சரி. அதுதாங்க அங்க ஒரு வேடிக்கையான விஷயம். அதாவது எல்லா ஞானிகளும் சொன்ன முடிந்த பொருள் ஒன்றாகவே இருக்க நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப நமக்கு இத்தனை ஞானி அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்களே, இப்ப நாம எவ்வளவு பெரிய பணக்காரே. ஆமா, நீங்க ஒரு நிறைவா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கொடுப்பதற்காக. நாம் அந்த நிலையில் இருந்தால் நிச்சயமாக அது தானே நம்முள் நிகழும். அந்த வார்த்தை உண்மையாக இருக்கும் ஐயா. தொடர்ந்து பயணிப்போம். முயற்சியின்றி அந்த நம்ம அங்க சும்மா இருந்து சுகம் பெறுவோம் என்பதை உணர்த்தியதற்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, அடுத்தது கேள்வி கேட்கும் நண்பர்கள் யாரும் இல்லைங்க, என்னங்க பண்ணலாம்? நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? பண்ணிக்கலாம். ஆமா, சரிங்க. ஓகே. இதுவரைக்கும் நமக்கு புத்தருக்கு கிடைச்ச ஞானம் என்ற தலைப்பிலே அருள்நிதியன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சில முக்கிய ஐயா அடுத்தது உலக நல சில முக்கிய நிகழ்ச்சியை பத்தி சொல்லிட்டு உலக நல வாழ்த்துங்கயா. நாளை காலை 5 மணிக்கு தவமும், தவத்தினை தொடர்ந்து இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களினால் வழங்கப்படும் சிந்தனை துளிகள். நாளை மாலை 6 மணிக்கு தவத்தினை தொடர்ந்து ஜோதிட ஆச்சாரியன் ஜோதிட ஞானம் என்ற அடிப்படை பயிற்சி ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார்.
சனிக்கிழமை காலை தவமும், தவத்தினை தொடர்ந்து சிந்தனை துளிகளும், சனிக்கிழமை மாலை வாய், நாக்கு, பற்கள் என்ற தலைப்பிலே அருள்நிதி அனிதா அம்மா அவர்களும், அருள்நிதி சர்மிளா அம்மா அவர்களும் சிறப்பு சிந்தனை உரை வழங்க இருக்கிறார்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாடும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். பழனி பார்வதி அம்மா அவர்கள் உலக நல வாழ்த்து பாடுங்கம்மா. அம்மா. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம். தியானமே யோகம், யோகமே ஞானம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வு நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை தவத்தில் இணைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.